ஹே காய்ஸ், ஸோ வந்து என்னடா வண்டிக்குள்ள இருக்கேன், எப்போ பார்த்தாலும் சேலஞ்ச் வீடியோவில் தான் பால் வந்தாலும் உருட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்ப்பீங்க. இது என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு vlog மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இன்னும் 2 உருவங்க குறையும். அந்த உருவங்க வந்து முன்னாடி வெயிட் பண்ணிட்டு காரணமே இந்த குட்டி சாத்தான் தான். இவனும் இன்னொருத்தனும் இருக்கானுங்க. வீட்டில் இருந்தா அவன் எங்கேயாவது கூட்டிகிட்டு போ, அப்பா எங்கேயாவது கூட்டிகிட்டு போன ஒரே டார்ச்சராக இருக்கு. இல்ல அவன் பேர் வச்சுட்டு தான் நாங்க சுத்த முடியும். ஏன்னா இவன் அங்க போலாம் இங்க போலாம் சொல்லும்போது நம்மளும் அங்க போய் எப்படி ஒரு ஜாலியா நல்லா ஆட்டம் இல்லை அங்கே பெரியவங்களும் விளாட்லாம். விளையாடலாம். நாங்க லாஸ்ட் டைம் போனப்போ விளையாடணும். அப்போ இதை பல்லெல்லாம் உடச்சிட்டு வந்து இதுங்களை சாக்கு வச்சுட்டு நாங்களும் 4 குதிச்சுட்டு விளாண்டுருக்கோம். ஸோ அவங்க 2 பேர் வந்து அங்கே டேரெக்டாக லொக்கேஷன் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள போய் பிக் பண்ணிவிட்டு நடக்க போகிறது என்னன்னு பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நான் எங்களுக்குள்ளே பண்ணுற கூத்தை பற்றிலாம் வந்து இந்த சேனலில் வரப்போகுது. கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதாவது மிஸ்டேக் எல்லாமே பண்ணுங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டும் போயிடாதீங்க. இந்த மாதிரி பேசினாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாமே இருக்கணும்ல. சரி, ஓகே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ லேட் ஆயிடுச்சு. மணி 8:30 மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போயிட்டு காட்டிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஓகே, போயிட்டு இருக்கோம். அந்த வேலை தான் இருக்கோம். ஆக்சுவலா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து கண்ணனா தான். ஆனா அதுக்கு அப்புறமேட்டு வர எல்லா ப்ராப்ளம்க்கும் காரணமே அவர் மட்டுமா தான் இருக்காரு. பாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல. இது இல்லாத மாதிரி ஒரு ஆள் நிக்கும் பாருங்க. எங்களை கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பார்த்தா நாங்க வந்துட்டோம். அவங்க லேட் ஆயிடுச்சு. இந்த இடம் எங்க இருக்கு? என்ன எந்த இடம்? பேர் என்ன? அது பேர் ஏதோ சொன்னாங்க. அது பேர்லாம் தெரியல. ஆனா வந்து ஜாலியா இருக்குன்றாங்க. நான் போன டைம் வந்தப்ப நான் விளையாடல தானே. நீ விளையாடல. நானும் வாசுகாவும் தான் சரியான ஆட்ட போட்டுருவோம். பாட்டு வேற போட்டுருவாங்களா? பாட்டு போடுறதுக்கு ஒரு பாட்டுக்கு நம்மளால ஆட முடியாது. அந்த இடமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்பதான் பார்த்தேன். பாத்தியா? 2 பேரும் பூச்சி பிடிக்கிறீங்களாட்ட உட்காந்துருக்காங்க. போனோடனே கண்ணா சொல்லுவாரு, ஏன்பா லேட்டு, எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க அப்படின்னு நம்மள திட்டுவாரு. ஆக்சுவலா லேட் அவர் தான். கடைசி நேரத்துல எங்கேயோ போனோம் அப்படின்னு போயிட்டு லேட் ஆனது அவர் தான். இங்க ஒருத்தனுக்கு வேற அங்க பக்கத்துல நெருங்க காஞ்சனா பேயாட்ட மாறுது. ஆமா, காலையில சரியான நச்சு. என்ன சாமி, ஏன் சாமி அப்படி பாக்க? கொஞ்சம் சிரி சாமி, சிரி சாமி, சிரி. மூஞ்சி அப்படியே கொஞ்சமா மாறுது. காஞ்சனா பேய் அங்க உருவம் எடுக்கிறதுக்காக ஒரு உருவம் மாறிட்டு இருக்கு. ஆமா, வந்தாச்சு. அங்க உட்கார்ந்திருப்பாங்க பாரு. அந்த ஒயிட் கலர் புல்லட் அங்க தெரியுது பாரு. வந்தாச்சு. உள்ள போய் என்ன பண்றோம் அப்படின்னு half an hour வெயிட் பண்றோம். ஏங்க நீங்க தாங்க மயில்ல வெயிட் பண்ண half an hour ஆச்சு. வந்து வாட்ச்ல டைம் பாருங்க. போனதுல அவனே வாட்ச் எங்க கட்டி இருக்கீங்க? எங்க தாத்தா வாங்கி கொடுத்த வாட்ச் அது. வந்தாச்சு. இனிமே பண்ற ஃபன் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி 4 பேர் சங்கமிச்சாச்சு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்துட்டோம். சோ இந்த இடத்து பேர் என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். என்ன பேரு இந்த இடத்துக்கு? இதுதான் ஃபங்கி வேர்ல்ட். ஸோ லொக்கேஷன் எங்க இருக்குன்னா டிமார்ட், நம்ம ஈரோடு டிமார்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கு. நான் எனக்கு சரியா தெரியல. நான் உங்க லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். இது வந்து வாங்கன்னு இல்ல, உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப இல்ல நாங்க போறோம் பண்ணோம். மஸ்ட் ட்ரைங்கிறது வந்து இவ வந்து விளையாடுறாங்க. அதனால மஸ்ட் ட்ரைங் சொல்றாங்க. ஜாலி. குழந்தைகளை சாக்காட்டி நீங்க விளையாடுறாங்க. அதனால அது மஸ்ட் ட்ரையா இருக்கும். சோ உள்ள எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத நான் உள்ள வேற பாட்டு போடுவாங்களா, நம்மளால டான்ஸ் சப்போஸ் வாய்ஸ் வரல அப்படின்னா காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகுற மாதிரி இருந்துன்னா நான் உங்களுக்கு மாண்டேஜ் மியூசிக் போட்டு என்னென்ன இருக்குன்ற மாதிரி காட்டிடுறேன். உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும், சண்டே டைம்ல குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும்னா கண்டிப்பா நீங்க போட்டு கண்டிப்பா வரலாம். சரி, உள்ள போய் பார்க்கலாம். வந்து இந்த பிளே ஏரியாக்கு இப்ப வந்துட்டோம். என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அப்படியே நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா கால்ல ஏதாவது சிங்கிச்சானு கலரா மாட்டிருக்கோம் அப்படின்னு பாப்பாதீங்க. இது பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து கிரிப் சாக்ஸ் குழந்தைங்க விளையாடுது இல்ல, இவங்க இந்த எருமைங்க விளையாடுறதுல குழந்தைங்க விளையாடுறதுனால வலிக்கு கொடுத்துருவாங்க. சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க தனியா விட்டுட்டு என்ன விழுந்துருவாங்கன்னு பயப்பட தேவையில்லை. அங்க ஒருத்தர் இருந்து கைட் பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு எப்பயுமே. அதனால வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இங்க சேஃப்டியா இருப்பாங்க. நீங்க வெயிட் பண்றேன்னா குழந்தைங்களை பிளே ஏரியால விட்டுட்டு நீங்க கூட வெயிட் பண்ணிக்கலாம். அவங்க கைட் பண்றது எல்லாமே வந்து அவங்க பண்ணிப்பாங்க. இப்ப இந்த எருமைங்க குதிக்க போது அதையும் வீடியோல பாப்பீங்க. விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே, போது எப்படி விளையாண்டு காட்டு.
உங்களுக்கு விழுந்தா பயப்பட தேவையில்லை, எந்த ஒரு இஷ்யூ ஆகாது. ஏன்னா இது மொத்தமும் ஃபோம், இது மொத்தமும் ஃபோம், இது மொத்தமும் ஃபோம், அதனால எந்த இஷ்யூ இல்லை. போறேன் பாரு. கர்மா இஸ் a boomerang டா கண்ணா. உங்களுக்கு வீடியோல பார்த்தா அது கொஞ்சம் அப்படிதான் தெரியும். ஆனா வந்து கீழே எல்லாம் விழுந்தோம்னா எந்த அடியும் படத்துல பாரு. எந்த இஷ்யூ ஆகாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால வந்து குழந்தைங்களை கூட்டு வந்தா பயப்படணும், அது எந்த கவலையும் இல்ல. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஏய் என்னையா இவ்வளவு ஆழமா இருக்கு? இது என்ன குரங்குக்கு பிறந்தாது இப்படி குதிக்குது? எப்படிடா குதிக்கிறீங்க? பயமா இருக்குடா எனக்கு. மேல எப்படி பாருங்க. ஏ தாதா இறங்குற பாரு, இப்ப இறங்குற பாரு. எனக்கு பயமா இருக்கு. என்னன்னா பாஸ்கெட் பால் ஒரு முகரைய பாரு. ஸோ வந்து இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா அதுல கோல் பண்ணணும். கோல் பண்றீங்கன்னா வந்து என்ன மிஸ் ஆயிடுச்சு. பேசுறான தவிர பாம்பை வெளிய விட மாட்டேங்கிறானடா. எடுத்துட்டு வீட்டுக்கு போமா அப்படின்னு அதே திருப்பி அனுப்பிச்சு விடுறது. போடு, அதெல்லாம் அப்புறம் பண்ணுவோம். போடு, எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க. போடுவா பாரு. அந்தாண்டு போய் விழுந்துரும் வாழைக்காண்டான். அப்படிதான் போகுது. ஒரு செருப்பை கழட்டி அடிப்பாரு, வாழைக்காண்டாண்ட பாலை போட்டா அப்படி. அதான் இப்ப தெரியுதா நம்ம ஆளுங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு. அதனாலதான் இன்னும் உருப்படாம இருக்கு நம்ம ஆளுங்க. எல்லாமே விளையாண்டு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா வந்து எங்களுக்கு இப்பவே டயர்ட் ஆயிருச்சு. சும்மா 2-3 கேம்ஸ் தான் பண்ணோம். அந்த டிராம்பலைன்ல குதிச்சதுக்கே எங்களுக்கு பாதி சாப்பிட்ட சாப்பாடுல பயம். அது இருக்கட்டும். ஸோ வந்து இந்த ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மெயினாக அடல்ட்ஸ்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடல்ட்ஸ்க்கும், ஆனால் வந்து மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு. பசங்க வந்து வீட்டில் ஃபோன் பார்த்துட்டே உட்காந்துருக்கானுங்க அப்படின்னா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக விளையாட விடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. நாங்கள் வரும்போதே பார்த்தேன், இங்கே இதுவும் ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க பார்த்த தாய் தான், இதுக்கு தெரியும். வந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. சரி நீ சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இருக்கட்டும், இங்கே கூட்டு வந்தா குழந்தைங்க சேஃப்டியா இல்லை எப்படி என்ன? கண்டிப்பா நம்மளால வீட்ல இப்படி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ண முடியாது. எப்படி நினைச்சாலுமே கரெக்டா ஒரு சேஃப்டியான ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ண முடியாது. இங்க ஃபுல்லா எல்லாம் ஃபோம்ல பண்ணி நீட்டா ஒரு கம்பி ஒரு துரும்பு எதுவுமே தெரியாம சில்ட்ரன்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நீட்டா மெயின்டைன் பண்ணி பாத்துக்கிறாங்களா ஆள்லாம்? அதோ இப்ப பசங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நாங்க விளையாடும் போதே அவர் வந்து பாத்து விளையாடுங்க, ஏன் இப்படி குதிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அது என்ன அந்த அண்ணா பாத்துக்கிட்டாரு, பால் விளையாட வச்சு பாத்துக்க சொல்லிட்டு நாங்க இங்க வந்து குழந்தைங்களை நம்ம விட்டுட்டோம்னா அங்க ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கு, அந்த இடத்துல சேர் போட்டுப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அங்க உட்காந்துக்கலாம், நம்ம சில்ல நம்ம உட்காந்துக்கலாம். நாங்க மறந்துட்டோம் வந்து தாய். நீங்க கூட்டிட்டு வரனா நான் லொகேஷன் எங்கன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். உங்களுக்கு சண்டே டைம்ல ஃப்ரீயா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சும்மா ஒரு ட்ரை தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா போன் பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க போது இப்ப நம்மளுமே அந்த ஜென்ரேஷன்ல தான் இருக்கோம், மொபைல்ஸ் பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கோம். அந்த சீரழிக்கிற விஷயத்தை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க யூடியூப்ல. பூமரா தான் தெரியும். ஆனா வந்து ஈரோடு லொகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா, ஏன்னா இந்த ஒரு செட்டப் ரெடி பண்றது கண்டிப்பா நமக்கு லாக்ஸ் கணக்குல ஆகும். ஒரு 1 ஹவருக்கு இவ்வளவுங்கிறது நம்ம ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு டேட்டா பேக் போடுற ஒரு அமௌண்ட் தான் நீங்க இங்க கூட்டிட்டு வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க.
கேமரான்னு எடுத்துட்டா மைக்குன்னு மாட்டிட்டு அதெல்லாம் பேசணும். ஐயோ அது மத்தவங்க, நம்ம டிஃபரெண்ட். சரி ஓகே கைஸ், நாங்க வந்து வெளியில போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வீடியோ என்னன்னு கண்டினியூ பண்ணுவோம். நான் அவ்வளோதான், அதிகமாக முடியல, உடம்புல சத்து இல்லை. நாங்கள் வந்து மொத்தமாக பூட்டிட்டு கிளம்புற வரைக்கும் இருந்து ஆடாத ஆடிட்டோம். அவங்களே காரி தூக்கி துரத்துற அளவுக்கு நம்ம விளாண்டோம். ஸோ கைஸ் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போடணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.